சர்வலோகானாம் துவமேவ ரகுநந்தன. சபரியினுடைய ஆசிரமத்துக்கு ராமன் எழுந்துருளினார். அங்கே அமர்ந்தார். அவர் தன்னோட சின்ன சின்ன காய்கனிகள்லாம் சேமித்து வச்சுருந்தா. அது எல்லாத்தையும் ராமன்கிட்ட கொடுத்த உடனே நல்லா வாங்கி வாங்கி சாப்பிட்றார். ஒருத்தர் கேட்டார், சுவாமி இதே குஹன் பழங்கனியெல்லாம் கொடுத்தான், வாங்கிக்க மாட்டேன், நான் கைக்கு பிரதிங்க பண்ணிட்டு வந்துட்டேன், இதெல்லாம் வாங்கிக்க மாட்டேன்னு மறுத்துட்டார். வேடனவன் வேடு வச்சு அந்த வேடர்களுக்குள்ளேயே பெண்ணு சபரி அவ கொண்டு காய்கனி கொடுக்கச்சே வாங்கி வாங்கி சாப்பிட்றார். ஓ, ஆண் கொடுத்தா இவர் சாப்பிட மாட்டார் போல் இருக்கு, பெண்கள் கொடுத்தா தான் ராமன் சாப்பிடுவார் போல் இருக்குன்னா அது அர்த்தம் இல்லை. குஹன் தான் நேர கொண்டு வந்து கொடுத்தான். ஆனால் சபரி தன் ஆச்சாரியர் மதங்கர் ராமனுக்கு தொண்டு புரிவான்னு சொல்லி நிறுத்தி வச்சுட்டு போயிருக்கார். அதுக்காகத்தான் சபரி காத்துட்டு இருந்தார். எங்கள் ஆச்சாரியன் உனக்கு கொடுக்க சொன்னார் ராமா கொடுன்னதுனாலே மறுக்கவே முடியாது ராமனாலே. நாமா கொடுத்தா கூட மறுத்துருவார். குரு சொன்னார்னு சொல்லிட்டோம், ராமன் கூட மடுக்க மாட்டாரோ இல்லையோ. அப்போ சபரியா பூஜித சமயக்கு சபரிய கண்ணால் குளிர்ந்து ராமன் பார்த்தாராம். அப்போ அவ சொல்கிறா, பாவன சர்வலோகானாம் துவமேவ ரகுநந்தன. உலகத்தில் இருக்கிற எல்லா தோஷங்களையும் போக்கி பரம பாவனமாக ஆக்கிறது இந்த கண்கள் தான் ராமா.